பருவகாலம் கோடை வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளித்தாலும் அதே நேரத்தில் வீட்டிற்குள் பல்வேறு சிக்கல்களையும் கொண்டு வருகிறது. குறிப்பாக அதிகரிக்கும் ஈரப்பதம் காரணமாக சுவர்கள் ஈரமாதல், பூஞ்சை படர்தல், வண்ணப்பூச்சு உரிதல், சுண்ணாம்பு உதிர்தல், துர்நாற்றம் மற்றும் வீட்டின் கட்டமைப்பு பலவீனமாதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆரம்பத்திலேயே சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்த பாதிப்புகளை எளிதாக தவிர்க்க முடியும் என்று கட்டிட பராமரிப்பு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பும் கனமழைக்கு பிறகும் வீட்டின் வெளிப்புற மற்றும் உள்புற சுவர்கள், மேற்கூரை, பால்கனி, ஜன்னல் ஓரங்கள் ஆகிய பகுதிகளில் விரிசல்கள், இடைவெளிகள் அல்லது பூச்சு உரிந்த பகுதிகள் உள்ளனவா என்பதை கவனமாக சோதிக்க வேண்டும். சிறிய விரிசல்கள் கூட மழைநீர் உள்ளே ஊடுருவி சுவர்களை நிரந்தரமாக சேதப்படுத்தக்கூடும். எனவே வாட்டர் ப்ரூஃப் சீலண்ட் அல்லது தரமான வாட்டர் ப்ரூஃப் பூச்சுகளை பயன்படுத்தி அவற்றை உடனடியாக சரி செய்வது மிகவும் அவசியம். எல்லா ஈரமான சுவர்களுக்கும் மழை மட்டுமே காரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. வீட்டின் உள்ளே செல்லும் குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் குழாய்கள் அல்லது மேல் தொட்டியிலிருந்து ஏற்படும் சிறிய கசிவுகளும் சுவர்களை தொடர்ந்து ஈரமாக வைத்திருக்கும். மழை இல்லாத நாட்களிலும் ஒரு குறிப்பிட்ட சுவர் தொடர்ந்து ஈரமாக இருந்தால் உடனடியாக பிளம்பிங் அமைப்பை பரிசோதித்து பழுதுகளை சரி செய்ய வேண்டும். வீட்டிற்குள் போதுமான காற்றோட்டம் இருப்பது ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த மிகவும் முக்கியமானது. மழை நின்றவுடன் அல்லது வானிலை தெளிவடைந்தவுடன் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை திறந்து புதிய காற்று உள்ளே வர அனுமதிக்க வேண்டும். இது சுவர்களில் ஈரம் நீண்ட நேரம் தங்காமல் இருப்பதோடு பூஞ்சை உருவாகும் வாய்ப்பையும் கணிசமாக குறைக்கிறது. காற்றோட்டம் குறைவாக உள்ள வீடுகளில் எக்ஸாஸ்ட் ஃபேன் அல்லது டேபிள் ஃபேனை பயன்படுத்துவதும் நல்ல பலனை தரும். சமையலறை மற்றும் குளியலறை போன்ற பகுதிகளில் இயல்பாகவே அதிக நீராவி மற்றும் ஈரப்பதம் உருவாகும். சமைத்த பிறகும் குளித்த பிறகும் எக்ஸாஸ்ட் ஃபேன் அல்லது சிம்னி இயக்க வேண்டும். முடிந்தவரை ஜன்னல்களை திறந்து வைத்தால் நீராவி விரைவாக வெளியேறி சுவர்களில் ஈரம் படிவதை தடுக்க முடியும். வீட்டின் மூலைப்பகுதிகள், அலமாரிகள் அல்லது காற்றோட்டம் குறைவாக இருக்கும் இடங்களில் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பை வைத்து விடலாம். கல்லுப்பு இயற்கையாகவே காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டது. உப்பு ஈரமாக மாறியவுடன் அதை மாற்ற வேண்டும். இதேபோல் வேப்ப இலைகள், வேப்ப எண்ணெய் அல்லது கற்பூரம் போன்றவை பூஞ்சை வளர்ச்சியை தடுக்கவும் வீட்டில் துர்நாற்றம் ஏற்படாமல் இருக்கவும் உதவுகின்றனர். சுவர்களில் கருப்பு, பச்சை அல்லது சாம்பல் நிறத்தில் பூஞ்சை தோன்றினால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆரம்பத்திலே பூஞ்சை நீக்கும் திரவங்கள் அல்லது வினிகர் கலந்த தண்ணீரை பயன்படுத்தி சுத்தம் செய்யலாம். பூஞ்சை நீண்ட நாட்கள் இருந்தால் அது சுவர்களை சேதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் ஆஸ்துமா, ஒவ்வாமை போன்ற சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அலமாரி, சோஃபா, கட்டில் போன்ற பெரிய மரச்சாமான்களை சுவர்களுக்கு மிக அருகில் வைக்காமல் சில அங்குல இடைவெளியுடன் வைப்பது நல்லது. இதனால் காற்றோட்டம் சீராக இருந்து சுவர்களின் பின்புறத்தில் ஈரம் தேங்காமல் தடுக்க முடியும். இல்லையெனில் மரச்சாமான்களிலும் பூஞ்சை படர வாய்ப்புள்ளது. மாடி வடிகால், மழைநீர் குழாய்கள் மற்றும் வீட்டை சுற்றியுள்ள நீர்வழிகள் அடைப்பில்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மழைநீர் தேங்கி நிற்பது சுவர்களுக்குள் ஈரம் ஊடுருவுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். இலைகள், குப்பைகள் மற்றும் மணல் அடைப்புகளை அடிக்கடி அகற்றுவது அவசியம். மழைக்காலத்தில் வீட்டிற்குள் துணிகளை உலர்த்துவது காற்றில் ஈரப்பதத்தை மேலும் அதிகரிக்கும். இயன்றவரை பால்கனி, காற்றோட்டமான பகுதி அல்லது துணி உலர்த்தும் ஸ்டாண்டுகளை பயன்படுத்துவது நல்லது. வீட்டிற்குள் உலர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் எக்ஸாஸ்ட் ஃபேன் அல்லது மின்விசிறியை இயக்கி காற்றோட்டத்தை அதிகரிக்க வேண்டும். பழைய வீடுகள் அல்லது அடிக்கடி சுவர் ஈரமாகும் வீடுகளில் தரமான நீர்புகா வெளிப்புற பூச்சு மற்றும் மேற்கூரை பாதுகாப்பு பூச்சுகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் செய்வது எதிர்கால செலவுகளையும் சேதங்களையும் குறைக்கும். மழைக்காலத்தில் சில எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடித்தால் சுவர்கள் நீண்ட காலம் உலர்ந்த நிலையில் இருக்கும். விரிசல்களை உடனடியாக சரி செய்தல், குழாய் கசிவுகளை கண்டறிந்து பழுது பார்த்தல், வீட்டில் போதுமான காற்றோட்டத்தை ஏற்படுத்தல், ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் இயற்கை முறைகளை பயன்படுத்தல் மற்றும் பூஞ்சையை ஆரம்பத்திலேயே அகற்றுதல் ஆகியவை உங்கள் வீட்டின் அழகையும் உறுதியையும் பாதுகாக்கும். இதன் மூலம் பருவமழை முழுவதும் வீடு புத்துணர்ச்சியுடனும் சுவர்கள் சேதமடையாமலும் குடும்பத்தினரின் ஆரோக்கியமும் பாதுகாப்பாகவும் இருக்கும்.